ரோட் சைடில் சின்ன சின்ன ஹோட்டலில் இட்லி தோசைக்கு கொடுக்குற தக்காளி சட்னி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அட்டகாசமான சுவையில் இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு கூட இது ரொம்பவே சுவையாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லோரும் இந்த சட்னி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்பவே ருசியாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் அது ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது காரம் சரியாக இருக்கும். இது கூடவே ஒரு 8லேருந்து 9 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 5 நல்ல பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி இது போல் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி எதுவும் தேவையில்லைங்க. இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கோங்க. சட்னி சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க. மேலே தெளித்து வரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவைன்னா கடைசியாக கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். எண்ணெயிலேயே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை சட்னியில் வராமல் இருக்கும். இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், சட்னி நல்லா கெட்டிப்பட்டு இருக்குது. இப்போ இதை லேசாக கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சட்னி நல்லா கொதி வரும்போது உங்களுக்கு இன்னமும் கெட்டியாகி வருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது லேசாக கொதி வரட்டும். ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல் எந்த கெட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை சட்னி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் கொதி வரட்டும். அரிசி மாவு சேர்த்ததும் அந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக நல்லா சரியான பதத்துக்கு, இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றது போல் நல்லா சரியான பதத்துக்கு இப்போ தயாராகிடும். பாருங்கள், நல்லா கெட்டியான சட்னியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த சட்னியில் நீங்கள் கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்திங்கன்னா இன்னமும் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். அது உங்கள் விருப்பம் தாங்க. கடைசியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இட்லி தோசைக்கு அட்டகாசமான சுவையில் ரோட் சைடு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.